திமுக ஆட்சியில் பெரம்பலூர் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து சுற்றுப்பயணத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். மண்ணில் நமது பெரம்பூர் மட்டும் ஏன் இப்படி சீரழிந்து இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை இப்பொழுது இந்த வீடியோவில் உங்கள் கண் முன்னாலே இந்த வீடியோவில் பார்த்தால் எவ்வளவு சீரழிந்து இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பெரம்பலூர் மாவட்டம் திமுகவின் பிடியில் சிக்கி தன் மதிப்பையும் மகத்துவத்தையும் இழந்து மங்க துவங்கிவிட்டது. திமுக ஆட்சியில் தமிழகம் எங்கிலும் விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றாலும் பெரம்பலூர் விவசாயிகள் படும் துன்பத்தை சொல்லி மாளாது. வாட்டர் டேங்கரில் தண்ணீர் கொண்டு வந்து விவசாயம் பண்ண வேண்டிய அளவிற்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். NCRP வெளியிட்ட தரவின்படி தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 2000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எந்த திட்டங்களையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்னி திருட்டு விவகாரத்தில் திமுக MLAவின் மருத்துவமனை சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. முறைகேடான சிறுநீரக அறுவை சிகிச்சை புகாரில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை நிர்வாகங்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து திமுக MLAவிடம் கேட்டபோது இதை வைத்து ஒரு கார் கூட வாங்க முடியாது என ஆணவத்தோடு ஒரு பதிலை கொடுத்திருந்தார். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டா எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? எப்ப காசு கம்மியா இருக்கோ அப்ப கிட்னி எடுத்துருவாங்க. இந்த மருத்துவமனை மீது தற்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிட்னி திருட்டு நடைபெறவில்லை என்றால் ஏன் இந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தடை செய்ய வேண்டும்? இது ஒரு புறம் இருக்க திமுக MLA காப்பாற்ற இது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு என முட்டுக் கொடுத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர். இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது முறைகேடு. இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சர். ஆனால் இவர் வெற்றி பெற்ற மாவட்டத்திலேயே பேருந்து வசதி இல்லை என்பதுதான் வெட்கக்கேடே. போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தொகுதி பெரம்பலூர். இப்பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல போதிய பஸ் வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. எங்க படிப்பு பாதிக்குது. நாங்க 12th 11th படிக்கிறோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னாலும் போக முடியல, திரும்பி வரணும்னாலும் வர முடியல. பெரம்பலூர் மாவட்டத்திற்கே இந்த நிலைமை என்றால் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து துறையின் லட்சணத்தை நீங்களே பாருங்கள். பயணிகள் கை காட்டியும் நிற்காம சென்ற அரசு பேருந்து நிறுத்தத்துல அரசு பேருந்து நிற்காம போனதால அதன் பின்னாலேயே +2 மாணவி நீண்ட தூரம் அருமறையில் பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து. இந்த அளவுக்கு போக்குவரத்து துறையை சீரழித்த அமைச்சர் தான் நிரந்தரமாக போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக இருக்க வேண்டும் என கோஷம் பேரு. தமிழகத்திலேயே பின்தங்கிய மாவட்டமாக பெரம்பலூரை மாற்றியிருக்கும் இந்த கேடுகட்ட திமுகவை வீழ்த்தி பெரம்பலூரின் வளர்ச்சிக்கு வித்திடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஆதரவு தாருங்கள். பாத்தீங்களா? நல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.